எபேசியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோட ஊழியம் செய்யுங்கள். மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோட ஊழியம் செய்யுங்கள். ஓகே, நான் சொல்லும் போது மிஸ் நீங்க நல்லா கவனிக்கணும். ஓகேங்களா? பீச் ஒரு கடற்கரை இருக்குன்னா அங்க என்ன இருக்கும்? என்னென்ன இருக்கும்? போட். ஓகே, வெரி குட். மீன் இதெல்லாம் இருக்கும். இப்ப ஒரு போட் எப்படி இருக்கு? ஒரு போட். அந்த போட்டோட ஓனர் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அந்த போட் வந்து ரொம்ப வருஷமா என்ன பண்ணிட்டாங்க, யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட அந்த பெயிண்டிங் தான் இருக்குல்ல, பெயிண்டிங் என்ன ஆயிடுச்சு? பழசாயிடுச்சு. பழசாயிடுச்சு, பழைய போட்டு மாதிரி ஆயிடுச்சு. உடனே அந்த போட்டுக்குரிய அந்த எஜமானன் என்ன பண்றாரு, யார கூட்டு வேலை வாங்குவாரு? பெயிண்டர். பெயிண்டர் கிட்ட என்ன பண்ண சொல்றாரு? பெயிண்ட் அடிக்க சொல்றாரு. உடனே என்ன பண்றாங்க, அந்த பெயிண்டர் வந்து அந்த போட் ஃபுல்லா என்ன பண்றாரு, அழகா பெயிண்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த பெயிண்ட் அடிச்ச காசு என்ன பண்றாரு, அந்த போட்டுக்குரிய ஓனர் வந்து இந்தாப்பான்னு கொடுத்துட்டாரு. வாங்கிட்டு பெயிண்டரும் போயிட்டாரு, எஜமான அந்த போட்டோட ஓனரும் போயிட்டாங்க. அடுத்த நாள் பார்த்தா அப்படின்னா அந்த போட்டோட ஓனர் அந்த போட்டு பெயிண்ட் அடிச்சாங்க தெரியுமா, அவங்க கிட்ட ஒரு பல லட்சம் ரூபாய் எடுத்து வந்து என்ன பண்றாங்க, பெயிண்ட் கொடுக்குறாங்க. யார்கிட்ட கொடுக்குறாங்க? ஏன் கொடுத்தாங்க ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? ஏதாவது எனி ஐடியா? போட்டு சூப்பரா பெயிண்ட் எங்க கூலி கொடுத்துட்டாரு. என்ன ஆச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கிளாப் பண்ணவனுக்கு கரெக்ட் அந்த போட்டுல என்ன இருந்தது? ஓட்டல் இருக்குது. இந்த எஜமானன் என்ன பண்ணிட்டாரு, போட்டு பெயிண்ட் அடிக்க சொன்ன என்ன பண்ணல, அந்த ஓட்டையை பத்தி சொல்லல. ஆனா இந்த பெயிண்ட் என்ன பண்ணிட்டாரு, அந்த போட்டை கொடுத்தோட பெயிண்ட் அடிக்க சொன்னோன்னே அந்த போட்டுல வந்து ஒரு ஓட்டை இருக்கோன்னே என்ன பண்ணிட்டாரு, அதையும் சேர்த்து என்ன பண்ணிட்டாரு, நல்லா ஓட்டையெல்லாம் சரி செட் பண்ணி பெயிண்ட அடிச்சு, அதாவது எஜமானன் சொல்லாமையே என்ன பண்ணாரு, பெயிண்ட் அடிக்கிற வேலை அவருக்கு வந்து டச்சர் வேலை எல்லாம் கொடுக்கல. இருந்தாலும் என்ன பண்ணிட்டாரு, அதை சரி பண்ணி கொடுத்துட்டாரு. அவர் வந்து சொன்னாரு, இல்ல நான் என் வேலையான செஞ்சேன், எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு காசுன்னு சொல்லி இந்த பெயிண்ட் அடிக்கிற சொல்றாரு. நான் என்ன பண்ணிட்டேன், நானும் போட்டை உடனே வாங்கிட்டு போயிட்டேன். என்ன பண்ணாங்க, என் பிள்ளைங்க அந்த போட்ல என்ன பண்றாங்க, அந்த என்ன பண்ணாங்க, அந்த கடல்ல என்ன பண்றாங்க, போட்ல என்ன பண்ணிருக்காங்க, விளையாடுறதுக்காக ஒரு ஆளை கூட்டிட்டு போயிட்டாங்க. பிள்ளைங்க போனப்ப நான் என்ன பண்ணல, வீட்டுல இல்ல, நான் வீட்டுல வந்து பாக்குறேன் போட்டை காணும். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா போச்சு, எங்க போட்ல ஓட்ட இருந்துச்சு அப்படி நான் பாத்துக்கிறதுல என் பிள்ளைங்க என்ன பண்றாங்க, பத்திரமா பண்றாங்க. அப்பதான் பார்த்தேன் நீங்க என்ன பண்ணிட்டீங்க, உங்கள்ட்ட பெயிண்டிங் ஒட்டா அந்த ஓட்டையை சொல்ல நானும் மறந்துட்டேன். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, இந்த வேலைய சரியா எனக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்க. என் பிள்ளைங்களோட உயிரையே நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, காப்பாத்திருக்கீங்க. ஒருவேளை அந்த ஓட்டம் தான் எங்க பிள்ளைங்க என்ன பண்ணிருக்கும், கடல்ல செத்து போயிருப்பாங்க, மூழ்கி இறந்து போயிருப்பாங்க. நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றி. நான் அதனால நம்ம கிட்ட எந்த வேலை கொடுத்தாலும் அவங்க பாக்குறாங்க இவங்க பாக்குறாங்க, நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. நம்ம படிக்கிற வேலை இருந்துச்சுன்னா நம்ம படிக்கணும். அவங்க இதை சொல்லுவாங்க, இவங்க அதை பண்ணுவாங்கன்றாங்க. இப்ப டீச்சர் வரும்போதுதான் வச்சுட்டு அந்த ஆக்டிங் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. இது நீங்க ஒரு வேலைக்கு எல்லாம் போறீங்க ஃபியூச்சர்லன்னா உங்களுக்குன்னு ஒரு ஹெட் இருப்பாங்க, அவங்க பாக்குறப்பதான் நம்ம வேலை செய்யணும்னு இல்லை. அவங்க பாக்காதப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம வேலையில நம்ம கரெக்டா இருக்கணும். ஓகேவா? பிரேயர்.